அவன் ஒரு காட்டு மிருகத்தை போல கடித்து பிராண்டி கிழிச்சு சாகடித்து நாசம் பண்ணுறதுக்காக பதிவிருக்கிற ஒரு காட்டு மிருகம் போல காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஆசை உன்னை பற்றி இருக்கும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த பாவமும் அதன் அதிபதியாய் இருக்கிற அதை பிறப்பிக்கிற பிசாசானவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அந்த பாவத்துக்கு ஒரு பர்சனாலிட்டியே இருக்குது. பாவமே ஒரு ஆள்னே சொல்லலாம். ஒரு ஆளின் மொத்த உருவம் தான் பாவம். அந்த ஆள் பிசாசு. அந்த பிசாசினுடைய மறு உருவம் தான் பாவம். பாவம் ஒரு ஆளுன்ற விதத்திலே சொல்லுது பிசாசு. பிசாசு அவனுடைய தீமைகள் எல்லாவற்றையும் இந்த பாவம் என்கிற ஒரு காரியத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறான். அவனுடைய ஆசை உன்னை பற்றி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் உன்னை சாப்பிட விரும்புகிறான், உன்னை சீரழிக்க விரும்புகிறான், வாழ்க்கையை கெடுக்க விரும்புகிறான். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்கிறார். கர்த்தருடைய விருப்பம் என்ன? அந்த பதிவு இருக்கிற பிசாசானவன் வெற்றி பெறக்கூடாது. தேவனுடைய சாயலில் தேவனுடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட இந்த மனுஷன் வெற்றி பெற வேண்டும். அதனால் பிசாசு பதிவு இருக்கிறான், தேவன் அவனுடைய இருதயத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். 2 பேர் அவனுடைய வாசலுக்கு வந்தாச்சு. இயேசு சொல்றார், இதோ நான் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒரு கதவை திறந்தால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அப்புறம் நானே அவனை டெய்லி போஷிக்கிறவன் ஆயிடுவேன்றாரு. நான் சொல்லுகிறேன், வாழ்க்கையின் எந்த ஒரு கட்டத்திலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த 2த்தில் ஒன்றை நாம் செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒன்று, பிசாசு பதிவு இருக்கிறான். பிசாசானவன் எப்படி நம்ம கவலாம், எப்படி கெடுக்கலாம், எப்படி நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கலாம், நம்முடைய குடும்ப வாழ்க்கையை சீரழிக்கலாம், எப்படி நம்முடைய பொருளாதார வாழ்க்கையை சீரழிக்கலாம், சாபத்துக்குள்ளே நம்மளை ஆக்கலாம், எப்படி அழிஞ்சு போக பண்ணலாம், எப்படி டார்டாராக நம்மளை கிழிச்சு போடலாங்கிறதுக்காக பதிவு இருக்கிறான், காத்து கொண்டிருக்கிறான். ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள். இதிலிருந்து விடுபடுவது எப்படி? இந்த பிசாசனுடைய இந்த சதி திட்டத்திலிருந்து, அவனுடைய கண்ணிலிருந்து விடுபட்டு வெற்றி பெறுவது எப்படி? ஒரே வழிதான் இருக்குது. ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இந்த நல்ல தேவன், அவர் காத்துட்டு இருக்கிறாரு. அவர் தான் உங்களை உண்டாக்குனவர், அவர் தான் இந்த பூமியில் வைத்தவர். நீங்கள் தோற்று போகிறத அவர் வேடிக்கை ஒன்றும் பார்த்துட்டு இல்லை. அவர் சொல்கிறார், அப்பா உன்னை மனுஷனாக உண்டாக்கிட்டேன், என்ன பண்ணுறது? நீ அனுமதிக்காமல் நான் உன் வாழ்க்கைக்குள்ளே வர முடியாது. ஏதோ பிசாசு வந்துட்டான்னு சொல்லி நான் அவனை எட்டி உதைக்க முடியாது, அவனை விரட்ட முடியாது. நீ என்னை அனுமதி